ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம தொடர்ச்சியாக வீடியோ இப்போ போட ஆரம்பிச்சாச்சு. இவ்வளவு நாள் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங்கில் கொஞ்சம் இருந்துச்சு. இப்போ நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போட ஆரம்பிச்சாச்சு. வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே பாருங்க. அதில் நிறைய விஷயங்கள் அதில் உள்ள இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பயிற்சி. இந்த சுக்கிரன் அப்படின்னாலே இந்த 12 ராசிகள்ல குரு சுபஸ்தானம், சுபரு, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன். இது ரெண்டுமே சுபரான கிரகங்கள். இந்த சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி 2வது இடமான ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா 26/7/2025 பயிற்சி ஆகிறார். அதாவது ஆடி மாசம் 10ஆம் தேதி சனிக்கிழமை அவர் பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆகிறார். பொதுவாக அந்த சுக்கிரன் ஒரு ராசியில பயணம் செய்யக்கூடிய காலம் என்னவோ ஒரு மாசம்தான். அது மாதக்கோள்னு சொல்லுவோம். அப்ப இந்த 12 ராசிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரன் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொடுப்பாரு அப்படின்னாக்க, ஒரு வாழ்க்கையில ஒரு ஜாதகர்னு நம்ம ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் சுகபோகமான ஒரு வாழ்க்கையும் ஆடம்பரம் பகட்டான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன் தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசி முதல் மீன ராசி வரை என்ன செய்வார், அதாவது எந்த கிரகத்தோடு செயற்கை பெறுது அப்படிங்கிறதோ ரொம்ப முக்கியம். இது ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இந்த சுக்கிரன் இந்த 12 ராசிக்கு என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்கலாம். கனிவான ரிஷபராசி அன்பர்களே, இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான். அவர் உங்களுடைய ஸ்தானத்துல இருந்து 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு போறார். பொதுவாகவே 2ஆம் இடம் ஒரு ஜாதகத்துல வலுப்பெறுது அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை. தனஸ்தானம் அதுதான். தனம்னா பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். பணத்தை ஈர்த்து பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் சுக்கிரன் தான். வாக்குஸ்தானம் உங்களுடைய பேச்சு வார்த்தைகள், உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதையான ஒரு வார்த்தைகள், மரியாதை கிடைக்கிறது, முதல் உரிமை கிடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வாக்குஸ்தானம். குடும்பஸ்தானமும் கூட. குடும்பம் அப்படிங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சிறு குழந்தைகளா இருக்கு அப்படின்னா அதனுடைய அடிப்படையுடைய கல்வி ஸ்தானம் இதெல்லாமே 2ஆம் இடம். அப்போ ஒரு 2ஆம் இடம் ஒருத்தருக்கு நல்லா வலுப்பெறுது அப்படின்னா அதை விட ஒரு பெரிய பாக்கியமான விஷயம் வேற எதுவுமே இல்லை. இந்த 2ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் ஒரு வாழ்க்கையில ஒரு ஜாதகர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண் பெண் யாரா இருந்தாலும் ஒரு வாழ்க்கையை சந்தோஷம் இன்பம் சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுக்கிரன். யாருக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் நல்ல நிலைமையில இருக்கோ, அவங்க சுபஸ்தானத்துல இல்ல லக்கணத்துடைய பார்வையில லக்கண தொடர்புல ராசி தொடர்புல இதெல்லாம் இருக்கோ, அவருடைய வாழ்க்கையில ஒரு நேரம் இல்லாட்டியும் ஒரு நேரம் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை சந்திச்சு இன்பத்தை சந்திப்பாங்க. சுக்கிரன் யாருக்கெல்லாம் பாதிப்புல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு வாழ்க்கையில ஆண் பெண் யாரா இருந்தாலுமே ஒரு இன்பத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா சுக்கிரன் தான். சுக்கிரன் சூரியன்ல இருந்து 14 டிகிரிக்கு உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க, அஸ்தமனம் ஆயிடுவார். இதே 42 டிகிரில இருந்து மேல போயிருச்சு அப்படின்னா 42 டிகிரிக்கு மேல போயிருச்சு அப்படின்னா செயலிழந்துருவார். அப்ப அந்த பாகைக்குள்ள மனுஷனுடைய வாழ்க்கையுமே அப்படித்தான். அதாவது ஒரு நேரா போற வழியில விட்டு தடம் மாறணும் அப்படின்னா வாழ்க்கை எங்கேயாவது கொண்டு பள்ளத்துல அடிச்சிடும். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை தான். இப்ப கிரகத்தினுடைய அடிப்படையில இந்த மாதிரி எல்லாம் கிரகங்கள் நமக்கு அமையுதுன்னா அது நம்மளுடைய கர்ம வினையா கூட இருக்கலாம், அதை சொல்ல முடியாது. அப்ப இந்த இன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உண்டான கிரகம் அப்படிங்கிறது சுக்கிரன். உங்களுடைய இந்த ராசியை பொறுத்தல சந்திரன் அங்கே உச்சமாகக்கூடிய ஒரு இடம். சந்திரன் ரிஷப ராசின்னு சொல்றோம்னா சந்திரன் அங்கே இருந்தாத்தான் ரிஷப ராசி, இல்லைன்னா இல்லை, இல்லைன்னா அடுத்த ராசி தான். அப்படி 2ஆம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்காக 8ஆம் இடமான தனுசு ராசியினுடைய அதிபதியும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தினுடைய மீன ராசியினுடைய அதிபதி குரு பகவான். அவர் உங்களுடைய 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துல இருக்கார். இந்த வாக்குஸ்தானத்துல ஆல்ரெடி அவர் பாத்தீங்க அப்படின்னா 5வது மாசமே பயிற்சி ஆயிட்டாரு. இந்த குருவும் சுக்கிரனும் ஒன்னா இணையக்கூடிய இந்த காலம் ரொம்ப பெரிய விஷயம்.
நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய அடிப்படையில ஒவ்வொரு கிரகத்தை வச்சு ஒரு பலன் சொல்றான். இந்த ராகு கேதுவா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், சனியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா, எவ்வளவு நாளையில இந்த பயணம் செய்யுது, இந்த பயணம் செய்யக்கூடிய நாளையில என்ன பலனை செய்யும், இது ஒரு பெரிய விஷயம். இந்த பயணம் செய்யக்கூடிய நாளையில என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை இந்த மாதக்கோள்கள் இருக்குல்ல, புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் வந்து 45 நாள் பயணம் செய்வாரு. இப்படிப்பட்ட இந்த கிரகங்கள் எல்லாம் அந்த எந்த ராசியில நின்று பலனை கொடுக்குதோ அதை உடனே அள்ளி கொடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. என்ன சார் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், ஏன் சூழ்நிலை அப்படியெல்லாம் இது வரைக்கும் வாழ்க்கையிலேயே நடந்ததே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். நம்ம இந்த பலன் சொல்லக்கூடியது இந்த ரிஷபராசி அப்படின்னா பொது பலன் தான். ஒரு 10% 20% தான் நீங்க கணக்குல எடுத்துக்கணும். அதை பெருசா நம்ம எடுத்துக்க கூடாது. உங்களுடைய விதி ஜாதகமும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகமும் இந்த இன்னைக்கு நடப்பு அப்படிங்கிறது தசாபுத்தியும் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கோச்சாரங்களும் இதுதான் உங்களுடைய வாழ்க்கைய ஒரு நல்ல வழிகாட்டுதலா இருக்குமோ தவிர உங்களுடைய புள்ளி விவரமான ஜாதகத்தை எடுக்க முடியுமோ தவிர வேற இந்த கோச்சாரம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலன் வந்து பொது பலன் மட்டும்தான். அதை முழுசா நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை பொறுத்தளவு இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவும் சுக்கிரனும் சேர்ந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குது, உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குது, 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. நீங்க தொழில்ல கண்டிப்பாக ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் இன்னொரு தொழிலுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்கான வழி வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் நடக்கும். உணவு சம்பந்தமான தொழில்கள் நிறைய பேர் பாருங்க, ரிஷபராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உணவு சம்பந்தமான தொழில்கள் நிறைய பண்ணுவாங்க. ஓட்டல் தொழில் பண்றது, ஒருத்தருக்கு உணவு பரிமாறுறது, அவரவருடைய தகுதிக்கு தகுந்தாற்போல் நல்லது நடக்கும். ஹோட்டல்ல வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க தானே, ஹோட்டலுடைய ஓனராகவும் இருக்காங்க. அவரவருடைய விதி என்னவோ அது நடக்கும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவோட சேர்ந்து 6ஆம் இடத்தை பார்ப்பதினால் ரோக சத்துருன்னு சொல்லக்கூடிய இடத்துனால நோய் நொடி எதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லதா மாறும். கடன்ல அகப்பட்டு இருந்தேன், கடன்ல பேங்க்ல லோன் கிடைச்சிச்சு, லோன் வாங்கினாலும் வீடு கட்டினேன், வண்டி வாகனம் வாங்கினேன், அதை நான் அடைச்சிக்கிட்டு இருக்கேன், இப்படிப்பட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அதையும் தாண்டி உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8 அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு இடம். அந்த ஆயுள் ஸ்தானமும் கூட. உடல்நிலை சரியில்லாம யாராரும் இருக்கிய அந்த ஒரு ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறாரு அப்படின்னா ஒரு தோஷமான இடமா இருந்தாலும் அந்த தோஷத்தை சரி பண்ணக்கூடிய நிவர்த்தி பண்ணக்கூடிய பக்குவம் பலன் குரு பகவானுக்கு உண்டு. இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்தமனம் ஆகுது, செயல் இழக்குது, நீசம் பெறுது, வக்ரம் பெறுது, இதெல்லாம் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம்தான். கோச்சார விதி ஜாதகத்திலே இல்லை அப்படின்னாலும் கோச்சாரத்துல வரும்போதும் வக்ரம் ஆகும், நீசமாகும், எல்லாமே தான் ஆகும். அந்த இடத்த குருவினுடைய பார்வைக்கிலையோ, லக்னாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதோ, ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதோ, இது எல்லாமே என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அடிச்சு தள்ளிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அதுக்குள்ளதான் அமையும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதுவும் நிவர்த்தியாக வாய்ப்பு உண்டு. இதை விட பெரிய விஷயம் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறது. 10ல வந்து ஒரு பாவக்கிரகம் இருக்கணும், இல்லைன்னா ஒரு பாம்பாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியும் உண்டு. 10ல் இருக்கக்கூடிய ராகு தொழிலை பிரம்மாண்டம் பண்ணுவார், அள்ளி அள்ளி கொடுப்பார். எல்லாருக்கும் அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லலை, 10% தான் நீங்க கணக்கு எடுத்துக்கணுங்கிறத நான் சொல்லிட்டேன். 10% தான் அதனுடைய பலாபலனே இருக்கும், இல்லை 20% இருக்கும். உங்களுடைய விதி ஜாதகமும் கோச்சாரமும் தான் நல்ல ஒரு மாற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்பு. அதை ஜாதகத்தை பார்த்து நீங்க அதை பலன் பார்த்துக்குங்க. இந்த ராகு இருக்கக்கூடிய இந்த நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா 10ல இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல மாற்றம் தான் உங்களுக்கு. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல போய் வக்ரமாயிருக்காரு. இந்த வக்ரகதி காலங்கள் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவே போட்டிருக்கோம். இந்த குரு சுக்கிரன் ரெண்டும் வந்து இந்த ஒரு மாச சூழ்நிலையில கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்கு நல்ல மாற்றம் கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும்னே சொல்லலாம். பொதுவா வந்து சுக்கிரனை ஒருத்தளவுக்கு ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். நல்ல வீடு,
பெரிய வீடா கட்டுறது, அலங்காரமான மாளிகையா கட்டுறது, வாகன யோகங்கள் இருக்கிறது, வசிப்பிடங்கள் இருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப சிறப்பு. நல்ல ரசனை. நல்ல ஒருத்தர் வந்து இப்ப இந்த ரிஷபராசி நேயர்கள் வந்து பாருங்க, சாப்பாடு எல்லாரும் தான் சாப்பிடுவோம். எல்லாரும் சாப்பிடக்கூடிய நிலையும் பாருங்க, இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய ஒருத்தர் பாருங்க, ரசிச்சு ருசிச்சு அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க. கொஞ்சோன்னு சாப்பிட்டாலும் அதை வந்து ருசியா சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அதுல இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய நிலை அப்படித்தான் இருக்கும், அவருடைய எண்ணங்கள் அப்படித்தான் இருக்கும். உணவுக்கு சொந்தக்காரர் சந்திரன் வந்து இங்க உச்சமாகிறாரு, அப்ப அவருடைய நிலை எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சங்கீதம், பொழுதுபோக்கு, இது எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஒரு மனிதனுக்கு வந்து காம உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கிரன்ல. இல்லற சுகம், இது எல்லாமே சுக்கிரனுடைய பணிதான். அப்ப சுக்கிரன் யாருக்கெல்லாம் பாதிப்புல இருந்தா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இதுலயும் வந்து பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து சூரிய பகவானுடைய நட்சத்திரம். உங்களுடைய ராசியில வந்து 3 பாதங்கள் இருக்கு. இந்த 3 பாதங்கள் வந்து பொதுவாக சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், கார்த்திகை நட்சத்திரம் 4 பாதமே எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 4, 2, 6 பாதத்துக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் எந்த காரணத்தை கூட இருக்கவே கூடாது யாருக்குமே. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில பாதிப்புகள் இருக்கலாம். இது பொதுவான ஒரு விஷயம்தான். குரு அதை பார்த்தா நிவர்த்தி உண்டு. சுபகிரகத்தினுடைய பார்வைக்கு அது நிவர்த்தி உண்டு. அதை ஒரு பெரிய விதமா எடுத்துக்க வேண்டாம். இந்த கிரகங்களுடைய அடிப்படையில கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவங்களுடைய பேச்சு வார்த்தை எல்லாமே ஒரு கட்டுப்பாடு, கண்ட்ரோல், இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு சிவபெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பு, மாற்றங்களை தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள், 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4 பாதங்கள். இந்த 4 பாதமுமே சந்திரனுடைய சுயசாரம், அதாவது சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி. அந்த சந்திரன் அதே இதுல நிக்கிறாரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் வழிபாடு பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை தரும். அடுத்து வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். செவ்வாய்னாலே முருகன் தான் சொல்லலாம். அந்த முருகனுடைய வழிபாடு பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு மாற்றம் தான் கண்டிப்பாக இருக்கும். செவ்வாயை பொறுத்தளவுக்கு இவ்வளவு நாள் நீசத்துல இருந்தாரு, வக்ரம் பெற்றிருந்தாரு. ஒரு சில சூழ்நிலைகள், அதாவது இந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனை, இரத்த சம்பந்தமான பிரச்சனை, வண்டி வாகனங்கள்ல பிரச்சனை, இந்த மாதிரியெல்லாம் ஒரு சிலர் சந்திச்சிருப்பீங்க. இந்த 3 நட்சத்திரம் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் 3க்குமே வந்து இந்த சுக்கிர பெயர்ச்சியானது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம் தான். நன்றி, வணக்கம்.